மாப்பிள்ள என்ன கேரளாந்து எப்போ வந்த? ஆமாம் நேத்தானே வந்தேன். அண்ணே வாங்கண்ணே. வணக்கம்ண்ணே. சொல்லுங்கண்ணே. யாருன்னு தெரியலையே தம்பி. ஆமாச்சி வருவாங்க கருப்பையா மாயினே. ஓ ஆமாம் ஆமாம். நல்லா இருக்கீங்கல்ல? அப்பா நல்லா இருக்கார்ல? தம்பி யார்? அண்ணே எங்கள் அக்கா வீட்டுக்காரண்ணே. வணக்கம்ண்ணே. சரி சரி வணக்கம்ண்ணே. என்னய்யா எதுவும் விசேஷமாங்கிட்டு இப்போ என்ன தம்பி வேலை ஆக்குறீங்க? கேரளாவில் வேலை பார்க்குறேண்ணே. ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். அப்படியா? சரி 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 நல்லதுப்பா. என்ன இந்த பக்கம்? அண்ணே அப்படியே 2 பேரும் கடைக்கு போயிட்டு வரலான்ட்டு போகிறோண்ணே. சரி கிளம்புறோண்ணே. எப்போனாலும் நம்மகிட்ட கார்டு இருக்கும். இந்த தம்பி கார்டு வச்சுக்கோங்க. சரிங்கண்ணே. எதனாலும் இந்த கார் நம்பராண்ணே? ஆமாம் தம்பி. இந்த நம்பராண்ணே? ஆமாம். சரிங்கண்ணே. அண்ணே இந்த கார் நம்ம பழைய கார் தானே? ஆமாம் தம்பி. பழைய கார் தானே? பழைய கார் தான்யா. கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கியா? சரிண்ணே. சரி அப்படியே கிளம்புறோண்ணே. சரியா சரியா. வாயப்போ. என்னப்பா? அண்ணே ஆஸ்பத்திரிலேருந்து அப்பாவை வீட்டுக்கு கூட்டு போகணுண்ணே. கார் தேவைப்படுது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. இல்லைப்பா திடீர்னு வண்டிக்குள்ளே ஏதோ ஒன்று புரிஞ்சிச்சிருக்கேன். யார் பதில் சொல்லுவா? அதான் வரல பாப்பா. அண்ணே காசு எவ்வளோ நாள் வாங்கிக்கோங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. இல்லை தம்பி காசுலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடுத்த கலை ஒன்று போயிட்டு வா. வாங்கண்ணே. அண்ணே இல்லைப்பா போயிட்டு வாப்பா. கொஞ்சம் பண்ணிட்டுப்பா. இல்லை வராது போப்பா. அண்ணே அண்ணே அப்பா ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு கூட்டு போனேன். ஒரு எமர்ஜென்சி முடியலண்ணே, கூட்டு போனேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. இல்லை வேற வண்டி பார்த்துங்கண்ணே நீங்கள். அண்ணே வண்டி வேணுண்ணே ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கண்ணே. சொன்னால் புரிஞ்சுங்கண்ணே. வேற வண்டி பார்த்துங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் பின்னாடி இன்னொரு வண்டி இருக்குது, அதை வேணா கேட்டு பாருங்கண்ணே. புண்ணியமாக போகணுண்ணே ப்ளீஸ்ண்ணே. பின்னாடி வண்டி இருக்குன்னு சொல்கிறேன்ல, நான் சொன்னால் புரிஞ்சுக்க தெரியும் உங்களுக்கு. தயவுசெய்து சவாரி வந்திருக்கு, நான் போயானும்ண்ணே. போனேன். அண்ணே 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 ஒரு உதவி வேணுப்பா? அண்ணே ஆஸ்பத்திரிலேருந்து அப்பாவை வீட்டுக்கு கூட்டு போனேன். அண்ணே அப்பாவை ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு கூட்டு போனேன். டாக்டர் கை வச்சிட்டாருண்ணே. ஏய் ஒரு கொண்டு போங்க, காலைல விழுகிறேண்ணே. சவாரி இருக்கு, வண்டி யாரும் கிளம்பு. அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே கார் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்குண்ணே. அண்ணே எடுத்துட்டு வாங்கண்ணே. அண்ணே காசு எவ்வளோ நாளும் கொடுக்குறேண்ணே. அண்ணே எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டேண்ணே, யாரும் வரலண்ணே. வெளியே சவாரி இருக்கு, வராது. நீ கிளம்பு. அப்பா அண்ணே இந்த கார் கொல்ல நாள் வச்சிருக்கீங்களே? எந்த கார் இருந்தாலும் இந்த கார் மாதிரி வராதுப்பா. இது ரொம்ப அருமையான காருப்பா. சரிண்ணே சரிண்ணே. சரிப்பா சரிப்பா. சவாரி வந்துச்சுண்ணே, கிளம்புறேன். சரிப்பா சரிண்ணே. சரிப்பா ரைட்ப்பா. அண்ணே 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 கார் வாடகைக்கு வேணுண்ணே. என்னப்பா சொல்லுப்பா. அண்ணே ஆஸ்பத்திரிலேருந்து அப்பாவை வீட்டுக்கு கூட்டு போகணுண்ணே. கவலைப்படாதப்பா. எந்த ஊர்? காமாட்சிபுரம்ண்ணே. சரிப்பா. இப்போ எங்கே இருக்காரு? அப்பாவுக்கு உடம்பு இல்லைண்ணே, டாக்டர் கை வச்சிட்டாரு, வீட்டு தூக்கிட்டு போக சொல்லிட்டாருண்ணே. சரிப்பா. தயவு செய்து விடுப்பா இதுக்கெல்லாம் போய் என்ன எப்படியா பார்த்துக்கணும். வாயா அண்ணே இருக்குல்ல, வா வா. சரி காரில் ஏறி உட்காரு. ரொம்ப நன்றி. வா வா. சரி பார்த்துக்கலாம். இந்த உதவி மறக்க மாட்டேன். உட்காரியா வாங்க.
ஆப்பா உள்ளே உட்காருப்பா. நல்லா உட்காரியா, வாயா போம்பியா. ம் தம்பி ஒன்றும் கவலைப்படாதியா, வேகமாக போயிடலாம். ரொம்ப நன்றிண்ணே. அண்ணே அப்படியா எதனா பயப்படாத. சரிங்க. கடவுளுக்காரு பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றிண்ணே. வேகமாக போயிடலாம் சரியா, கவலைப்படாமல் இரு. சரியா வாயா. அழுகாதையா. இல்லைண்ணே, லைஃப்பில் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேனே. அப்படியா பார்த்துக்கலாம்யா. மாப்பிள்ள இவ்வளோ நாளாக விசாரிக்கிறாரு, இவர் யார் தெரிஞ்சவரா இல்லை சொந்தக்காரரா? ஆமாப்பில் அப்பாவுக்கு உடம்பு முடியாதப்ப இவர் காரை தான் பிடிச்சிட்டு போனேன். அன்னைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். இவர் இல்லைன்னா எங்கள் அப்பா இவர் காப்பாற்றிருக்க முடியாது. அன்னைக்கு யார்கிட்ட கார் கேட்டேன், யாரும் வரல. இவர் தான் வந்து உதவி பண்ணார். மாப்பிள்ள கொஞ்சம் இல்லையா, நம்ம வாடகைக்கு பிடிக்க தான் வந்திருக்கோம் காரை. அவர் உனக்கு தெரிஞ்சவர் வேற சொல்கிற, அவரவே வாடகை பிடிச்சிருக்கலாமே. சொன்னால் உனக்கு புரியாது மாப்பிள்ள. அப்பயும் உசரை காப்பாற்றிருக்கு, அந்த காருக்கு என்ன உனக்கு? சொன்னால் புரியாது. இந்த கார் வேணாயா, சொன்னால் புரியாது உனக்கு. அவர் தான் சொல்கிறாரு வண்டி ராசியான வண்டின்னு. 20 வருஷமாக அவர் தான் வச்சுருக்காரு, அதுக்கு என்ன உனக்கு? இந்த காரை போயா, இந்த காரில் யார் யாரை ஏற்றுனாங்கன்னு எப்போ என்ன செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த காரை போய் கோயில் வளத்துக்கு போகிற போய் கூப்பிடலாமா? இன்னொரு காரை நீ வாடகைக்கு பிடிக்கிற, அந்த காரில் என்ன நடந்துச்சு நடக்காதுன்னு தெரியுமா மாப்பிள்ள? இன்னொரு காரை நீ வாடகை பிடிக்கிற, அது ஆக்சிடென்ட் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? அவரவே கூப்பிடுமையா, ரிஜிஸ்டிங் கார்டு கொடு. எவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்க? ஹலோ அண்ணே, காமாட்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம்ண்ணே. அண்ணே வண்டி வாடகைக்கு கிடைக்குமாண்ணே?